வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த கட்ட தலைவராக பொறுப்பேற்கப் போகிறாரா? ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களின் ஆதரவோடு செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்கப் போவதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு சேலத்தில் இருந்து வெளிவராத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் எதற்காக தோல்வியடைந்தோம், ஏன் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கப்பட்டது, 14 தொகுதிகளில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது, குறிப்பாக அதிமுகவின் கோட்டையாக இருக்கின்ற கோவை, சென்னை மற்றும் தேனி, ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் எதற்காக 4வது இடத்திற்கு சென்றோம் என்று மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலேயே தான் முடங்கியிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு அறிவிப்புகளையும் வெளியிடாமல் மௌனமாக இருப்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நினைத்ததை முடித்துவிட்டார். அதிமுகவில் உள்ள முக்கியமான புள்ளிகளை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். தற்பொழுது அதிமுகவை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் ஏன் தோல்வியடைந்தது அதிமுக என்ற கேள்விகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது திரும்பியிருக்கிறது. இதற்கு பதில்களை கூற முடியாமல் தான் சேலத்தில் சொந்த வீட்டில் தற்பொழுது தனியாக வசித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், முழு பொறுப்புகளையும் அதிமுக தற்பொழுது செங்கோட்டையன் நம்பி இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறான் என்பதை செங்கோட்டையன் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. 57 ஆண்டுகால அதிமுக அனுபவம், கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர். பதவியின் மீது எந்த ஒரு மோகமும் கிடையாது, பணத்தின் மீது எந்த ஒரு மோகமும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் எப்பொழுதோ வேறு கட்சிகள் செந்தில் பாலாஜியை போல் இணைந்து மிகப்பெரிய உயர் பதவியில் கூட இருந்திருப்பார். அதிமுக தான் என்னை வளர்த்தது, அதிமுகவிற்குத்தான் என்னுடைய கடைசி மூச்சு என்பதை செங்கோட்டையன் அவர்கள் தாரக மந்திரமாகவே வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து மிக முக்கியமான பதவிகள் அனைத்தையும் செங்கோட்டையன் அவர்களிடம் ஒப்படைத்து விடலாம் என்று தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. அதிமுக தொண்டர்களுக்கு ஒரே நோக்கம்தான், அதிமுக வெற்றியடைய வேண்டும், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை எதிர்கொள்ள வேண்டும். கடந்த 10 தேர்தல்கள் ஆர்கே தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து தற்பொழுது மக்களவை தேர்தல் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அனைத்து தேர்தல்களும் தோல்விதான் தோல்விதான் தோல்விதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது செங்கோட்டையன் அவர்களால் முடித்து கட்டப்படுமா என்பதை பொறுமையாக பார்க்கலாம்.